பாதியில் தான் சொல்லுவாங்க, பட் இப்போயே சொல்லிடுறேன். ஸோ தேங்க்ஸ் டு லாயலா கமிங் அப் வித் சச் அன் இன்ட்ரெஸ்டிங் ஐடியா. ஸோ எப்படி சார், இப்படி கிளாக் வைஸாக போகலாமா, ஆன்டி கிளாக்காக போகலாமா? நடுவில் இந்த ஆரம்பிப்போம், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் இந்த கிளாக் முக்கியம். இந்த கிளாக் முக்கியம். சரி பிரம்மா சார், இப்போ இந்த ரீஇன்வென்டிங் தமிழ் சினிமான்ற தலைப்பில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? ரீஇன்வென்டிங் இஸ் ஆல்வேஸ் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு டேர்ம் தான் நினைக்கிறேன். ஒன்று நம்ம அதை செய்யணும், இல்லைனா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த சிஸ்டமே அதை செஞ்சுக்கும். இட் ஹேப்பன்ஸ். அதனால் இட்ஸ் வெரி குட் திங். அது ஐ பிலீவ் இன் இட். சார் நீங்கள்? ஒரு நதியில் இருமுறை கால் வைக்க முடியாது, அதுதான் வந்து இருக்கிற யதார்த்தம். சூப்பர். லோகேஷ் சார், இப்போ அடுத்து ஒரு 10 ஹைப்பர் லிங்க்கில் ஒரு தமிழ் படங்கள் வரும், ஒன்று ஆரம்பிச்சு விட்டீங்க. ஸோ சொல்லுங்கள், இந்த தலைப்பில் உங்களுக்கு எந்த அளவுக்கு புதுசான ஒரு வார்த்தையாக நான் பார்க்கல. இது நம்ம எப்பவுமே சினிமா இவால்வ் ஆக இது நம்ம அடிக்கடி இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோங்கிறத நான் நம்புகிறேன். ஒரு ஸ்டோரி டெல்லருக்கு மிகப்பெரிய கஷ்டம் என்னென்னா, அடுத்து எந்த கதையை நான் படமாக பண்ணலாம், இல்லை அடுத்து எந்த கதையை நான் சொல்லி ஆகணும் இந்த உலகத்துக்கு அப்படின்னு. மகளிர் மட்டும் சொல்லணும் அப்படின்னு நினச்சதுக்கான காரணம் என்ன சார்? என்னையை பொறுத்தவரையில் நான் உமனோட பற்றி பேசுகிறதுக்கு இன்னும் நிறைய இருக்கிறதாகவும், இந்த காலகட்டத்துக்கு இன்னும் அது தேவைப்படுறதாகவும் நான் ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கி நேஷ்னல் லெவலில் நம்ம பேசப்பட்டுருக்கிற செக்ஷுவல் அப்யூசஸ்லேருந்து ஆரம்பித்து விமனுக்கான இன்னும் இஷ்யூஸ் இருக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது ஐ ஸ்டில் பிலீவ் தட் தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் டு பி டாக்ட் ஆன் அதர் சைட், டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் அதை பற்றி பேச வேண்டிய கட்டாயம் இருக்கிறதா நான் பார்க்குறேன். சென்சர்ஷிப் பற்றி நீங்கள் பேசினா நல்லாயிருக்கும்னு தோணுது சார். என்ன பிரச்சனைனா, சென்சார் போர்டில் இருக்கக்கூடிய அந்த மெம்பர்ஸ்லேருந்து பெரும்பான்மையானவர்களுக்கு சினிமானா என்னன்னே தெரியாது. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை. ஏன்னா அதில் மெம்பர்ஸ்னு செலக்ட் பண்ணப்படுறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு ரெக்கமெண்டேஷனோ ஏதோ ஒரு ரெஃபரன்ஸில் வந்து ஒரு மெம்பர்ஸ் இருப்பாங்க. அது மொத்தம் 5 பேர் படம் பார்ப்பாங்க. அதில் ஒருத்தர் வந்து சென்சார் ஆஃபீஸர், மீதி 4 பேர் மெம்பர்ஸ். அது யாருனாலும் உங்களுக்கு ஒரு எம்பி தெரிஞ்சதுன்னா ஒரு லெட்டர் வாங்கி நீங்கள் மெம்பர் ஆகிடலாம். ஒரு 100 பேர் அந்த மாதிரி மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதுலேருந்து ஒரு 4 பேர் தான் நம்ம படம் பார்க்குறதுக்கு கூப்பிடுவாங்க. அது டிபெண்ட்ஸ் யார் அந்த 4 பேராக இருக்கலாம். அவங்களுக்கு எந்த வித சினிமா முன் அனுபவமோ சினிமா ரசனையை பற்றியோ எந்த ஐடியாவும் இருக்கணும். இப்போ அந்த 5 பேர் வந்து உங்கள் சினிமாவை பார்த்து அவங்களுக்கு சினிமாவை பற்றி இருக்கிற கருத்தின் அடிப்படையில் நம்ம சினிமாவை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, கரெக்ட் பண்ணுவாங்க. படிக்க தெரியாதவன் வந்து நம்ம எக்ஸாம் பேப்பரை கரெக்ட் பண்ணுற மாதிரி தான். இது வந்து பெரும்பான்மையான நேரத்தில் இது நடக்குது. அவங்களுக்கு ஒரு சமூக கலாச்சார அரசியல் புரிதல் ஒன்று இருக்கும். அவங்க ஒன்று இது வந்து சமூகத்துக்கு நல்லது அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அந்த நல்லது நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா நான் இது சொல்கிறது வந்து ரூல்ஸ் படி நடந்தா, ரூல்ஸை தாண்டி இருக்கிற கரப்ஷனுங்கிறது தனி ஏரியா. நான் சொல்கிறது சட்டப்படி ரூல்ஸ் படி நடக்கிறதுங்கிறது. இதை பார்ப்பாங்க. இதை பார்த்துட்டு உங்கள் படத்துக்கு வந்து ஏதோ ஒரு சான்றிதழ் இல்லாட்டி வந்து வேணாம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே செய்வாங்க. அப்போ அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு மதுபான கடை பார்த்துட்டு இந்த படம் வந்து பார்க்குறதுக்கு தகுதி இல்லாத படம், இது ஒரு சினிமாவே கிடையாது, இது மக்கள் பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. நான் உடனே கேட்டேன், ரைட்டு பார்க்கக்கூடாதுன்னா நீங்கள் காரணம் சொல்லுங்கள் எனக்கு. சார் டைரக்டராக நான் ஒரு படம் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் ஏன் காரணம்னு சொன்னால் அவங்க லிஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க லிஸ்ட் பண்ணுறது இல்லை, முதல்ல வந்து இது வந்து குடியை ப்ரொமோட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கெல்லாம் குடியை ப்ரொமோட் பண்ணுதுன்னு நான் கேட்குறேன், உங்களுக்கு பதில் இல்லை. அப்போ நான் ஒவ்வொரு சீனாக எடுத்து இந்த சீனில் இருக்கா, இந்த சீனில் இருக்கா, இந்த சீனில் இருக்கா அப்படின்னா எந்த சீன்லையும் இல்லை. அப்புறம் இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து குடிக்கு எதிராக வந்து எதுவுமே சொல்ல, குடிக்காதீங்கன்னு எதுவுமே சொல்லலைன்னா, குடிக்காதீங்கன்னு சொன்னால் தான் நீங்கள் சினிமான்னு ஏற்றுக்குவீங்களா, அப்படி ஏதாவது ரூல்ஸ் இருக்குதா அப்படின்னா. இப்படி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் டிஸ்கஷன் போச்சு. ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு சினிமாவை பற்றி நம்ம கிளாஸ் எடுக்க வேண்டியதாக போச்சு. மொத்தமாக சினிமானா என்ன, இதெல்லாம் இப்படி செய்யணுன்னு எந்த அவசியமும் கிடையாது, இது இந்த மாதிரி விஷயத்துக்கு இது ஆடியன்ஸுக்கு இந்த ரியாக்ஷன் கொடுக்குன்ற தேவை உருவாது. இப்போ இந்த மாதிரியான ஒரு குரூப் கிட்ட தான் நம்ம ஒரு படைப்பை எடுத்து கொண்டு போய் அவங்களுக்கு காமிச்சு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம தேட்டருக்கு கொண்டு வர்றது. இது அவருக்கும் நடந்திருக்கு. அதே விஷயம் ஒரு மெயின் ஸ்ட்ரீமாக ஒரு பெரிய ஹீரோவோ இல்லாட்டி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடிய படங்களுக்குள்ளே அந்த எந்த டிஸ்கஷனுமே எந்த இடத்துலையும் வராது. அவங்க கேள்வியும் கேட்குறது இல்லை. ஏன்னா அந்த ப்ராசஸே வந்து வேறு மாதிரி இருக்குது. இல்லை, இது எப்படி சார் நம்ம நாட்டில் வந்து குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த எஜுகேஷனும் வந்து பல பிரச்சனைகள் இருக்குது அதில். ஸோ ஆட்டு மந்தையிலேயே வந்து இன்னும் இந்த மளிகை பொண்ணை மூளை கொண்ட ஆடை தான் உருவாக்குறோம். அந்த ஆட்டுக்கும் வந்து நம்ம ஒருத்தரோட உண்மையான கதையை சொல்ல விடாமல் வேற ஒரு கதையை தான் போட்டு காட்டுறோம். ஸோ நீ வந்து கதையை சத்தமாக சொல்லாத, மெதுவாக சொல்லு, வாயை மூடிட்டு சொல்லு, வாயை புத்திட்டு சொல்லு, இப்படி ஒரு கட்டுப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கும்போது அது ஒரு வெறுப்பு உண்டாகாதா சார்? இப்போ இந்த மெயின் ஸ்ட்ரீமில் நீங்கள் தேட்டருக்கு சினிமா கொண்டு வரணும்னா தான் இன்றைக்கி கஷ்டம். இன்றைக்கி நல்ல சினிமாக்கள் எதுவும் தேட்டருக்கு வர்றதில்லை. அதுதான் வந்து இன்றைக்கி ரொம்ப சீரியஸான நல்ல சினிமாக்கள் அப்படிங்கிறவங்க எல்லாத்தையுமே எடுத்து
அது வந்து ஒரு ஒரு 2.5 மணி நேரம் இருக்கக்கூடிய ஃபீச்சர் ஃபிலிமாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சினிமாங்கிறது வந்து டாக்குமெண்ட்ரிலேருந்து எல்லாமே இருக்குது. இன்றைக்கி வந்து நல்ல பொலிட்டிக்கல் சட்டையர் வந்து ஆன்லைனில் நல்லா கிடைக்குது. நிறைய விஷயங்கள் சினிமாவோட லாங்குவேஜை வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே கையில் எடுத்து வேலை செய்ய ஆரம்பிச்சு. அப்போ சென்சாருங்கிறது இன்றைக்கி இருக்கிற எங்களை மாதிரி மெயின் ஸ்ட்ரீமில் தியேட்டரில் சினிமாவை காமிக்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. நீங்கள் எப்படி இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இந்த படத்தை இந்த ஹீரோ வச்சு எடுக்கணுங்கிறது பிரச்சனையோ, அதே மாதிரி இந்த சினிமா தெரியாதவங்ககிட்ட சினிமாவை போட்டு காமிச்சு அவங்ககிட்ட நீங்கள் சான்றிதழ் வாங்கணும், சர்டிஃபிகேட் வாங்கணுங்கிறது அந்த பிரச்சனையோட 10ஓட அது ஒரு 11வது பிரச்சனை. நான் உண்மையிலே என்னோடய படைப்பு எந்த வித சென்சார்ஷிப்பும் இல்லாமல் வரணும்னு நினைக்கிற படைப்பாளிக்கு இன்றைக்கி எந்த தடையும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஹோலா வெங்கின்னு ஒரு படம் நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் பண்ணார். சென்சார் அவரோட முதல் படம் லவ் ரிங்கிள் ஃப்ரீ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு சொல்லி 2வது படத்தை வந்து அவர் சென்சாரே அனுப்பலை, எடுத்தார். வேர்ல்டு வைடாக இருக்கிற கஃபேஸில் மட்டும் கொண்டு போய் போட்டார். போட்டுட்டு படம் பார்த்து முடித்ததையும் அவர் வந்து பர்ஸ் எடுத்துகிட்டு வருவார். நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு படம் எவ்வளோ பிடிச்சிருக்கோ அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி காசு போடலாம். அவர் 10 லட்ச ரூபாயில் படம் எடுத்து 25 லட்ச ரூபா சம்பாரிச்சு அந்த காசில் அடுத்த படம் எடுத்துகிட்டு இப்போ அடுத்த மாதத்துலேருந்து மறுபடியும் வர்றாரு அவர். அதனால் அவருக்கு சென்சாரும் தேவையில்லை, இவங்க எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் தேவையில்லை. கோயம்புத்தூரில் நான் போன வாரம் ஒரு படம் பார்த்தேன், இண்டிபெண்ட்டாக படம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எந்த சென்சார் எதையும் நம்பலை. நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன் டிஎன்டின்னு, கோயம்புத்தூர் கலவரத்தை பற்றியான படம். அவங்க சென்சாரை பற்றி எந்த நம்பிக்கையும் இல்லை. 1000 பேர்த்திட்ட தலைக்கு 1000 ரூபா வாங்கி ஒரு 10 லட்ச ரூபாயில் படம் எடுத்திருக்காங்க. அவங்க இந்த சென்சாரோ இந்த விஷயமா அவங்களோட கன்விக்ஷன், இது ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம், நம்ம பேச போகிற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம், அதை நம்ம பேச போகிறோம், அவ்வளோதான். இப்போ உலகம் வந்து பறந்து விரிஞ்சிருச்சு. இன்னும் இவங்க வந்து ஒரு ரூமை பூட்டிக்கிட்டு இன்னும் சென்சார்ஷிப் பண்ணுறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. டிவிக்கு என்ன சென்சார்ஷிப் இருக்குது, ஆன்லைனுக்கு என்ன இருக்குது, அதெல்லாம் கடந்துருச்சு காலம். ஆனால் இந்த சேட்டலைட் பஞ்சாயத்து வேறு இருக்குது. ஆனால் 11 மணிக்கு சமையல் மந்திரம்னு அவ்வளோ எக்ஸாட்டிக்காக எராட்டிக்காக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா சேட்டலைட் போக மாட்டேங்குது அப்படின்னு. ரொம்ப அருமையான ஒரு பதில், நன்றி. லோகேஷ் அவர்களே, இப்போ வந்து இந்த ஹைப்பர் லிங்க்ன்ற சினிமாக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குல்ல, நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் படம் எடுக்கலாம், நான் லீனியராக எடுக்கலாம், அந்த ஃபார்மேட் அதை நம்ம களமாக வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சதுக்கான காரணம் என்ன? ஒரு கடைசி 20 மினிட்ஸ் தான் என்கிட்ட இருந்தது அந்த ஸ்கிரிப்டோட ஐடியா. ஏன்னா அது ஒரு ரியல் லைஃப் இன்சிடெண்ட்லேருந்து பண்ணது. அந்த ஸ்ரீயோட போர்ஷனில் வந்து நான் தான் மாட்டியிருந்தேன் அதே மாதிரி. ஸோ அந்த கிளைமேக்ஸ் 20 மினிட்ஸை ஷார்ட் ஃபிலிமாக பண்ணலான்றதுலேருந்து 4 முக்கியமான கேரக்டர்ஸ் வந்து ஒரு விடிஞ்சா வேலை அப்படின்னு சொல்லி ஒரு தண்ணி அடிக்கிற மாதிரி ஒரு பாரில் உட்காந்துருந்தா இந்த கேரக்டர்ஸ் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு கிரியேட் பண்ண விஷயமாக தான் அது இருந்தது. ஹைப்பர் லிங்க்கில் தான் சொல்லணும் இந்த கதை அப்படின்னு இல்லை, இந்த நிறையா கேரக்டர்ஸை சொல்லணும் அப்படின்னு. நான் இது சேலஞ்சாக பார்த்த விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி நிறையா ஹைப்பர் லிங்க் ஃபார்மேட்டில் படங்கள் வந்துடுச்சு. தமிழில் கூட வானம், ஆயுதெழுத்து, ஆரஞ்ச கண்டம் நிறையா வந்து படங்கள் வந்துடுச்சு. ஸோ இதிலிருந்து எப்படி நம்ம கொஞ்சமாவது நம்ம யூனிக்காக இருந்துக்கு போகிறோங்கிறது தான் ஐடியாவாக இருந்தது. ஸோ பிளாட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளே அதை சப்சைட் பண்ணிடலாம். ஏன்னா பொதுவாக வந்து ஒரு ஹைப்பர் லிங்க் ஃபார்மேட் படங்களில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, பிரச்சனைன்னு இல்லை, அது எந்த கேரக்டர் கூட நம்ம ஃபாலோவில் இருக்கோம் அப்படிங்கிற சொல்லி ஒரு டவுட் வரும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஹைப்பர் லிங்க் ஃபிலிம்ஸில் வந்து ஒரு கேரக்டரோட எபிசோடு வந்து 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் இருக்கும். அடுத்து தான் இன்னொரு கேரக்டர் இது ஓப்பன் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 45 மினிட்லாம் வரும்போது எந்த கேரக்டர் ஃபாலோ பண்ணுறங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணோன்னா, சப்ளாட்ஸ் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்லேயே இன்டர்வல் பிளாக் வரைக்கும் 4 கட்டில் படம் போகும். இன்டர்வல் பிளாக்கில் ஸ்ரீ அண்ட் சார்லி சேர்ந்ததுலேருந்து 3 கட்டில் படம் போகும். 2 கேரக்டர்ஸும் 2 கிளைமேக்ஸில் சேர்த்து 2 கட்டில் ஒரே கட்டில் படம் முடியும். ஸோ இந்த ரேஷியோ வைஸ் நம்மளே நேரோ பண்ணிட்டோன்னா ஆடியன்ஸுக்கு ஃபாலோ பண்ணுறதுல குழப்ப வராது அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஹைப்பர் லிங்க்னு ஒன்று இருக்கிறதே தெரிய வந்தது. ஸோ அதனால தான் அதுக்கு இது லேபிளாக வச்சோம். சூப்பர் சூப்பர். இன்றைக்கி தமிழ் சினிமாவில் வந்து ஒரு விஷயம் வெளியே போய் சேரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ தேவைப்படுது. அந்த ஃபேஸ் வேல்யூக்குன்னு ஒரு ரேட் இருக்குது, ஒரு பிராண்ட் இருக்குது. இப்போ மகளிர் மட்டும் வந்து காஸ்டிங் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. அப்போது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் யாருக்குமே தெரியாது தட் ஹவு ப்ரொஃபிஷியன்ட் அண்ட் ஸ்கில்டு தட் ஊர்வசி மேம் அண்ட் பானுப்ரியா மேம், சரண்யா பொன்வனன் மேம்லாம். ஸோ ஹவு தி ஃபேஸ் வேல்யூ இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ சார் திஸ் டைம்? யதார்த்தமான விஷயம் என்னென்னா, ஃபேஸ் வேல்யூ தேவைப்படுது. இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் சேர்க்குற நம்ம கண்டென்ட்டை இன்னும் கொண்டு போய் கேரி பண்ணி கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய வெஹிக்கிள் தேவைப்படுது. ஒரு பீரியட் ஆஃப் டைமில் கண்டென்ட் யார் க்ரியேட் பண்ணுறாங்களோ அவங்க ஒரு முக்கியமான ஒரு ஃபேஸ் வேல்யூவாக உருவாகிற வரைக்கும் அந்த வெஹிக்கிள் தேவைப்படுது. ஐ திங்க் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அட்லீஸ்ட் அதை அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். இது என்னைக்காவது உடையுமா சார்? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? இப்போது அதுக்கான வாய்ப்புகள் உருவாயிருச்சுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து மாநகரத்தில் நடித்தவங்களாகட்டும், அதோடைய தெலுங்கில் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போது அதில் வந்து ஸ்ரீ வந்து ஒரு படத்தில் நடித்தவர் தான், ஆனால் மிகப்பெரிய செலிப்ரிட்டி இல்லை, ஒரு வளர்ந்து வர்ற ஸ்டார் தான். ஆனால் அந்த படம் இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. அப்போ அதுக்கு காரணம் வந்து அடிப்படையில் அந்த கண்டென்ட்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இன்றைக்கி அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கியிருக்காங்க.
படத்தை வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எல்லாருக்கும் போட்டு காமிச்சு அது எல்லாருக்கும் பிடிக்குதுன்ற கான்ஃபிடன்ஸோட போட்டு காட்டும் பொழுது அடுத்த கட்டமாக அது நிறைய பேர்கிட்ட ஒரு நல்ல ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் க்ரியேட் பண்ணுது. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஒர்க் ஆகும் பொழுது இன்றைக்கி கண்டென்ட் வந்து முன்ன இருந்ததை விட இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்கரான ஒரு கிங்காக மாறிட்டுருக்கு. அது வளர்ந்து வர்றதுங்கிறது உண்மைதான். ஆனால் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் முழுமையாக கண்டென்ட்டை பிலீவ் பண்ணி ஒரு படம் எடுக்கிறதுக்கு. அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்குதுன்னு நினைக்கிறேன். பட் ஐம் ஷூர் இட் வில் டெஃபினெட்லி ஹேப்பன் ஒன் டே. லோகேஷ்ஜி, இப்போது படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ நாள் ஆச்சு ரிலீஸ் ஆகிறதுக்கு? ஏடியா இல்லாததால இந்த கஷ்டத்தை சொல்கிறேன். நான் ஏடியா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், என்னால் அந்த டைமில் பண்ண முடியல. ஸோ நானே ஷார்ட் ஃபிலிம் எடுத்து கற்றுட்டு சினிமாக்குள்ளே வந்துட்டேன். பட் எப்போ ஒரு கதை எழுதி முடிச்சு ப்ரொடியூசர் கிடைக்கிறது மட்டும்தான் சினிமா பண்ணுற கஷ்டம்னு நான் நினச்சிட்டு இருந்தது வந்து ஒரு 6 மாதம் சின்சியராக ப்ரொடியூசர் தேடி அலைஞ்சிருப்பேன். ப்ரொடியூசர் கிடச்சிட்டாங்க. பட் ஆனால் படம் எடுத்து முடிஞ்சு ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் 3 வருஷம் ஆச்சு. ஸோ ரியல் கஷ்டம் வந்து அங்கே இல்லை. எடுத்து முடித்து வச்சுருந்த படம் வந்து நான் சத்தியமாக வந்து சென்சார் போகும்போதெல்லாம் சாமி கும்பிட்டு போவேன்னு நினச்சதே கிடையாது. நான் கும்பிட்டு போயிருக்கேன், இந்த சீன்லாம் தூக்கிடக்கூடாது, இதெல்லாம் தூக்கிடக்கூடாதுன்னு நினச்சிட்டே போயிருக்கேன். அங்கேயே உட்காந்தெல்லாம் வேண்டியிருக்கேன். ஏன்னா மாநகரம் வந்து 3 தடவை ஃபஸ்ட் டைம் சென்சார் போயிட்டு 2 தடவை ரீசென்சார் போச்சு. ஸோ ஃபைனலாக இந்த படம் ஓகே எல்லோரும் போய் பார்க்கலாம், யூஏஏ பாருங்கன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ எனக்கு அப்படி தான் இருந்தது. ஃபஸ்ட் டைம் போகும்போது வேறு கட் வேறு சர்டிஃபிகேட்டு, செகண்ட் டைம் போகும்போது இன்னும் கூட அடிஷ்னல் கட்ஸ் வேறு சர்டிஃபிகேட்டு, 3ஆவது தடவை வந்து சரி ஓகே நீ என்ன ஆகுதுன்னு தெரிலங்கிற பாயிண்டில் தான் இருந்தேன். ஏன்னா நீங்கள் ரொம்ப ரசிச்சு பண்ணதை உங்கள் கண்ணு முன்னாடி தூக்க சொன்னாங்கன்னா அது வேறு பெயின் இல்லை. ஸோ அது சொல்ல முடியாத ஒரு பெயின் தான். ஸோ அப்படி தான் இருந்தது. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மந்த்ஸ் வெயிட் பண்ண வேண்டியிருந்தது மொத்த சென்சார் ப்ராசஸ் முடியிருக்கு. ஸோ அதுதான் பெரிய பிரச்சனையாக இருந்தது ரிலீஸ் பண்ணுறேன். ஜென்ரலாக வந்து சில ஃபில்ம் மேக்கர்ஸ் பேரலாக அடுத்த ஸ்கிரிப்ட்ஸ் பற்றி யோசிப்பாங்களா சார்? ஒரு கரண்ட் ப்ராஜெக்ட் ஒர்க் போயிட்டு இருக்கும் போது அவங்க எல்லோரும் எப்படின்னு தெரில, நமக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் அது. அது ஆரம்பிக்கிற முன்னாடி வரைக்கும் இருக்குது. ஆனால் அது இன்றைக்கும் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இன்னும் கூட என்னால் வந்து அடுத்ததை பற்றி யோசிக்க முடியல. படம் முடிஞ்சு ஃபஸ்ட் காப்பி ரெடி ஆகிற வரைக்கும் ஐ திங்க் நம்மளால் செய்ய முடியறதில்ல. பட் அதுக்கான நாட்ஸு ஆப்வியஸாக அங்கங்கே உருவாகும். நேற்று நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது கூட ஒன்று தோணுச்சு, ஒருவேளை உங்களுக்கு கூட தேங்க் கார்டு போட்டு ஒரு படம் ஆரம்பிக்கலாம் தான். ஸோ நாட்ஸ் உருவாகும். ஆனால் அது அடுத்து டெவலப் ஆகி ஒரு படமாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு நிச்சயமாக ஒரு தனி ஸ்பேஸ் தேவைப்படுது. பெண்களுக்கான படம் இல்லை பெண்களை சார்ந்த படம் எடுக்கும்போது அதுக்கு மேலே ஒரு மாதிரியான கவனம் போகும். ஒரு ஆம்பளை வந்து பெண்களை பற்றியோ இல்லை பெண்களுக்கான படம் பண்ணும்போது எங்கடா அப்படின்னு காத்துட்ருப்பாங்க. இன்றைக்கி ஒவ்வொரு முறையும் படங்கள் தமிழ் சினிமா நம்ம வெள்ளிக்கிழமையிலும் ரிலீஸ் ஆகுதுல்ல, ஹவ் விமன் ஹவ் பீன் அப்ஜெக்டிஃபைட் அப்படின்னு நம்ம ஒரு 10 பாயிண்ட் எடுக்கலாம் ஒவ்வொரு படத்துலையும். பட் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அ ஃபில்ம் மேக்கர் பி இட் இன் மகளிர் மட்டும் ஆர் தி ஃபியூச்சர் எப்படி சார் பார்க்குறீங்க யுவர் செல்ஃப்? It is very difficult to write a woman. By being a man, it is very difficult. Probably அதை நான் ரீச் பண்ணுவேனானும் தெரியல. படமாக முடிஞ்சதுக்கு அப்புறமா நிறைய பேர் பார்த்ததுக்கப்புறம் பெண்கள் இல்லை ஆண்களாகவும் சரி அதை பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும். ஏன்னா அதை பற்றி பேசி அதில் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன்ஸ் மூலமாக தான் ஐ திங்க் இட் வில் ஃபுல்ஃபில் இட் கம்ப்ளீட்டட். ஒரு படத்துடைய இவல்யூஷன் வந்து அதுக்குன்னு ஒரு பவுண்ட்ரி இருக்குது. அது ஒரு கொஞ்சம் தான் லிமிட் பண்ண முடியும். அதை தாண்டி அதை பேஸ் பண்ண ஆக்டிவிசம், அதை பற்றி பேசுகிற விஷயங்கள், அதை தாண்டி நம்ம ரெகுலர் லைஃப்பில் நம்ம ஃபாலோ பண்ணுற விதத்தில் தான் அதெல்லாமே மாறும். கொஞ்சம் கொஞ்சமாக அதை தான் அந்த மாற்றங்கள் உருவாக்கும். தமிழ்நாட்டில் தான் இன்னும் 120 ரூபா கொடுத்து படம் பார்த்துட்ருக்கோம். பெங்களூர்லலாம் அஃபோர்டபுளே கிடையாது. பாம்பேலாம் போனால் 500 ரூபா 1000 ரூபா. இன்றைக்குமே வந்து ஆடியன்ஸை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா சினிமாவில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கும் வந்து வி ப்ரிஃபர் டு கோ டு வாட்ச் ஃபிலிம்ஸ். தமிழ் ராக்கர்ஸில் பார்க்குறோம், டிவிடி கிடச்சா பார்க்குறோம். ஆனால் ஆந்திராவில் வந்து பவன் கல்யாண் சார் வந்து என் படம் 3 சிடி ரிலீஸ் ஆயிடுச்சு யாரும் பார்க்காதீங்கன்னு அவர் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாரு. மக்கள் சிடியில் பார்க்காம தேட்டரில் போய் பார்த்து அந்த படம் 100 கோடி சம்பாதிக்குது. இன்றைக்கி ஆடியன்ஸ் வந்து ஒரு அன்டிவைடட் அட்டென்ஷன் கொடுக்க முடியல, மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. தேட்டருக்கு 10 நிமிஷம் லேட்டாக வந்தாலே ஒருத்தரோட கனவு உலகத்துக்குள்ளே 10 நிமிஷம் லேட்டாக போகிற மாதிரி. ஆடியன்ஸ் எந்த லெவலில் வந்து இன்னும் சினிமாவை ப்ராப்பராக ரிசீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கன்சியூம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப சின்சியராக இருக்காங்கன்னு நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். ஏன்னா அதுக்கு ஒரு உதாரணமாக என் படத்தை வச்சே சொல்கிறேன். ரிலீஸ் ஆன அன்னைக்கு வேறு ஒரு ஃபஸ்ட் ஷோலேருந்து ஒரு மதியம் ஒரு 3 மணி ஷோக்கு டீமோடு போயிட்டுருக்கும்போதே ஒருத்தர் காமிச்சிட்டான் தமிழ் ராக்கர்ஸில் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு. 3 மணிக்கு வந்து ரிலீஸ் ஆன அன்றைக்கி 3 மணிக்கு. வர வியாழக்கிழமை வந்து 50வது நாள் படம் இன்னும் தேட்டரில் ஓடுது. அது காரணம் மக்கள் தான். ஏன் அதை சொல்கிறேன்னா, இதே மாதிரி தான் எனக்கு ஃபஸ்ட் வீக் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கான படமாக இருந்தது வந்து செகண்ட் வீக்கில் எல்லா பெரிய தேட்டர்லையும் மெயின் ஸ்க்ரீனுக்கு ஸ்விட்ச் பண்ணும்போது அங்கே பூரா ஃபேமிலிஸ் இருந்தாங்க. முகமே தெரியாத ஆட்கள் நடித்த ஒரு படத்துக்கு ஃபேமிலிஸ் வருதுன்றது வந்து அவங்களோட சின்சியாரிட்டி தான் காட்டுது.
ஸோ நம்ம வேலையில் நம்ம சின்சியராக இருந்துட்டாலே போதும், மக்கள் அந்த படத்தை ஜெயிக்க வைக்கிறாங்கிறத நான் பார்க்குறேன். திருட்டு விசிடி பற்றி நம்ம பயந்துக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். படம் சின்சியராக இருந்தோன்னா மக்கள் ஜெயிக்க வச்சுருவாங்கிறத நான் நம்புகிறேன். நீங்கள் தெரியாதனமாக நல்ல படம் பண்ணிட்டீங்க. அந்த நல்ல பட கோடுக்கு ஒரு 2 அடிக்கு முன்னாடி ஒரு படம் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி படம்லாம் தான் மாட்டிக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த 100% சின்சியரிட்டி இல்லை ஒரு 98 சில பேர் தொடுறாங்க. இப்போ காற்று வெளியிடையே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். நம்ம இங்கே வரதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, எனக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலையானே தெரிலன்ற ஒரு நிலையில் இருந்தேன் நான். ஸோ இப்போ போனாலே நான் வந்து கிளிக்கணும், கருத்து தெரிவிக்கணும். நானும் வாரந்தோறும் ரிவ்யூ பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் என்ன, நாங்கள் மார்க்லாம் போடுறதில்ல, போய் பாருங்க பார்க்காதீங்கன்னு சொல்கிறதில்ல. எப்படி வந்து ஒரு ரிவ்யூ பண்ணுறதுன்றதுக்கான அந்த ஒரு, அது எப்படி சார் பார்க்குறீங்க? எல்லோரும் ரிவ்யூ பண்ணலாமா? இல்லை, நமக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. ரிவ்யூக்கும் கமெண்ட்டுக்கும் வித்தியாசம் வந்து நமக்கு ரொம்ப நல்லா தெரியணும். அது ரொம்ப முக்கியம். ரிவ்யூ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்க தானே ஒரு படம், சின்ன படத்தை கூட நல்லா இருக்குதுன்னு அவங்க தானே சொல்கிறாங்க. அப்போ எங்களை 3 நாள் கழிச்சு தான் மூச்சு விடணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு யார் வேணால் சொல்லிக்கலாங்க, விஷயம் அது இல்லை. நீங்கள் படம் பார்த்துக்கிறப்ப நான் எனக்கு ஸ்டேட்டஸ் போடணும்னு தோணுச்சா ஸ்டேட்டஸ் போட தான் செய்வேன். அதான் எப்படி தடுப்பீங்க நீங்கள்? நம்ம என்டர்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஒருத்தர் என்டர்டெயின் ஆகுது, ஒருத்தருக்கு என்டர்டெயின் ஆகலைங்கிறப்ப அந்த ரியாக்ஷன் இருக்குது தான் செய்யும், அந்த கமெண்ட்ஸ் வந்து வரத்தான் செய்யும். அதை தடுக்கவெல்லாம் முடியாது. தடுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம முட்டாளாக போயிடும். ஒன்று ரிவ்யூன்னு வர்றப்ப, அடுத்த கட்டம் ரிவ்யூன்னு வர்றப்ப பொதுவாகவே அது வந்து ஒரு சயின்டிஃபிக் ப்ராசஸ் தான். அப்போ அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. இங்கே இருக்குதா என்னன்னு தெரியல, நான் பொதுவாக நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்குறதில்ல. ஆனால் வெஸ்ட்டில் வந்து ஒரு ஆர்ட்டை ரிவ்யூ பண்ணோம்னா ரிவ்யூ ப்ராசஸ் இருக்குது. நீங்கள் ரிவ்யூ பண்ணுறவனே நீங்கள் ரிவ்யூ பண்ணலாம். திரும்ப நீ எந்த அடிப்படையில் இது நல்லா இல்லைன்னு கேட்டேன்னா அவன் இந்த அடிப்படையில் நல்லா இல்லைன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுப்பான். அப்போ உங்களோட படத்தையோ இல்லாட்டி உங்களோட படைப்பை ரிவ்யூ பண்ணுறது என்னன்னு தெளிவாயிரும். அப்போ அந்த சயின்டிஃபிக் ப்ராசஸில் ரிவ்யூ பண்ணுறோமா இல்லையாங்கிறது தான் முதல்ல ரிவ்யூவர்ஸ் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நான் படைக்கிற படைப்பை விட ஒரு பெட்டரான படைப்பு வேணும்னு கேட்குற இடத்துல ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக நீங்கள் ரிவ்யூ பண்ணுறீங்கன்றப்ப உங்களுக்கு அந்த ஞானம் அந்த தேவையாக இருக்கணுன்றப்ப நீங்கள் என்னை விட புத்திசாலியாக இருக்கணும் என் படத்தை ரிவ்யூ பண்ணுறப்ப. அப்போ அந்த அளவுக்கு ரிவ்யூ பண்ணுறாங்களான்னு ரிவ்யூவர்ஸ் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது ரிவ்யூவர்ஸை பற்றி கிடையாது. ஏன்னா அந்த சயின்டிஃபிக் ரிவ்யூ இல்லைங்கிறது வந்து செல்வராகவன்லேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த ரிவ்யூ இல்லை. ஃபிலிம்ஸோட லேயர்ஸை பற்றி பேசுகிறதுக்கு இங்கே ஆளே இல்லை. ஃபார்ம் பற்றி பேசுகிறது இல்லை, கண்டென்ட்டில் இருக்கிறது பேசுறது இல்லை, ஸ்ட்ரக்சர் பற்றி பேசுறதுக்கு இல்லை, ஆக்டிங் பற்றி பேசுகிறது, இதெல்லாம் எந்த ரிவ்யூலையும் எனக்கு தெரிகிற மாதிரி தெரியல. நீங்கள் கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் இன்னும் வரவே இல்லை. இவ்வளோ ரிவ்யூவர்ஸ் இருக்கிறாங்க. சிவாஜி கணேசனோட நடிப்பை பற்றி நமக்கு ஒரு ரிவ்யூ புக்கு கிடையாது. யாரையாவது எழுத சொல்லுங்கள். நான் சொல்கிறது இது எல்லாம் தான் ஒரு ரிவ்யூவருக்கான விஷயம். யூடியூப்பில் வந்து 1,00,000 வியூ வர்றதுக்கு பண்ணுறதுக்கு பேர் ரிவ்யூ இல்லை. அது வந்து உங்களோட கமர்ஷியல், எப்படி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமா எடுக்கிறதுக்கு நாங்கள் கமர்ஷியல் சினிமா எடுக்கிறோமோ அந்த மாதிரி கமர்ஷியல் ரிவ்யூ பண்ணுறாங்க. அது பண்ணுறது பண்ணாதுங்கிறது வந்து கமர்ஷியல் சண்டை போடலாம். சில சமயங்களில் ஆள் வச்சு கூட அடிக்கலாம். அது அவங்களோட பிரச்சனை. ஏன் கமர்ஷியல் எலிமெண்ட்டுக்குள்ளே உன் கமர்ஷியல் ஏன்னா நுழைக்கிறேன்ற வியாபார சண்டை. அதை பற்றி ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கமெண்ட் பண்ணுறத தடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ரசிகனோட அடிப்படை உரிமையை தடுக்கிறதா நான் நினைக்கிறேன். அப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணாதன்னா அவன் தமிழ் ராக்கர்ஸில் படம் பார்க்கலாம். இன்றைக்கி என் படம் பார்க்குறவன் வந்து அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து காமெடி. அது ஆக்சுவலாக. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கமலகண்ணன் சார் ஃபார் கமிங் டவுன். ஃபுல்லி ஃபில்மி சார்பில் உங்களுக்கான ஒரு சின்ன கிஃப்ட் ஹாம்பர். தேங்க்யூ ஸோ மச். திரு லோகேஷ் அவர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பிரம்மா சாருக்கு ஒரு கிஃப்ட் ஹாம்பர்.